திருமதி கமலா, என்னதான் நடந்தது? நான் வந்து சித்தியாமல இருந்து பேசுறேன் கீதா. நம்ம வீட்டுல வந்து சாமான் வீடு தான். அந்த வீட்டுல வந்து நாங்க ஒரு சாப்பிட வெளியே போயிருந்தோம் ஃபேமிலியோட. வீட்டுக்கு வந்து புதுசு, நாங்க வீட்டுக்கு வந்து புதுசு 2011 இல்ல 12 சாப்பிட போயிட்டு வீட்டுக்கு வந்தது. நான் தான் கதவு திறந்து உள்ளுக்கு வந்தேன். உள்ளுக்கு வந்ததுமே வீட்டு கிச்சன் கதவு கிட்ட கண்ணாடி திறந்து இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், கண்ணாடி நம்ம சாத்திட்டு தானே போனோம், கண்ணாடி திறந்து இருக்கு அப்படின்னு போய் பாக்குறதுக்கு ஒரு 50 கேஸ் அளவுக்கு ரத்தம் அப்படியே ஒட்டி இருந்துச்சு. ஆனா அந்த கண்ணாடி கதவு கிட்ட அந்த நம்ம கண்ணாடி லேசா அப்படி ஒரு மாதிரி வி ஷேப்ல உடஞ்சிருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, சரி நீங்க உள்ளுக்கு வாங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு வெளியே போய் கவுத்து வந்து பார்த்தாரு. அங்கங்க பார்த்தாரு, ஒண்ணும் இல்ல. சரி பூனை தானே என்ன இருக்குமோ, கண்ணாடி இவ்வளவு சின்னதை தொண்டைக்கு இவ்வளவு சின்ன பூனை போக வாய்ப்பும் இல்ல, அதையும் விட்டுட்டோம். சரி வாங்க. அப்ப கிச்சனுக்கு வந்துட்டு அப்புறம் நான் என் மக பாத்ரூம் போகும்போது பாக்கலாம், பாத்ரூம்லாம் ரத்தமா இருக்கு. அதாவது ஒரு பூனை ஒரு எலியை தொட்டிட்டு போய் அதுக்குன்னு அடிபட்டு எப்படி ஒழுவுமோ அந்த மாதிரி இருந்தது. சரி அதுவும் அப்படியே இருக்கு. சரி என்னதான் இது எப்படி இருக்கு, சரி பூனை தான் பொழுது இதோ எலி நம்ம வீட்டுக்குள்ள பூந்து இங்கிலீஷ்ல போய் ஓடிச்சுன்னு வந்து பார்த்தா ஹால் எல்லாம் ஒரு மாதிரி பேச்சு பேச்சா பிள்ளைங்களோட கை வச்சிருந்தது. அதாவது சில்லிங்க ரத்தத்துலதான். ஆமா, ரத்தம் தான் அப்படியே அழுத்தமான ரத்தம் இல்ல, லேசான ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல. அப்புறம் என் வீட்டுல ரொம்ப பதட்டம் ஆயிடுறேன். நம்ம வீட்டு ஷில்லிங் வந்து கேட்டேன் அப்படியே எடுக்க முடியும். அது வந்து அப்படியே எப்படி சொல்லுவாங்க, பாசக்கி அப்படியே குப்பைங்க உள்ள ஷில்லிங். சோ அதை எடுக்க முடியும். அப்ப எங்களுக்குள்ளே ஒரு இதுதான், சின்ன பிள்ளைங்களோட பேபி கை மாதிரி அங்கங்க பேசி பேச்சா ஒரு 5-6 இடத்துல இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் செஞ்சாரு, உடனே அவங்க தம்பி கால் பண்ணாரு. அவர் வந்து போலீஸ்ல இருக்காரு. அவர் அந்த நேரத்துல கம்பவுண்ட்ல இருந்தாரு. அவர் கால் பண்ணதும் இப்ப போலீஸ்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்தாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் என்னென்னமோ மாவு மாதிரி கொட்டி என்னென்னமோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து எலி இல்லைன்னா பூனை. ஆனா சின்ன கை மாதிரி தெரியுது, ஒருவேளை யாருன்னா உள்ளுக்கு இறங்கிக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்க வீட்டுல எந்த ஜாமும் காண போல, எதுவுமே உடையில, எதுவுமே செதறல, தெரியல, நாங்க எதுக்கும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இல்ல கீதா, என் பெரிய மகளுக்கு சரியான காய்ச்சல். அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், சரி கோயிலுக்கு போய் பார்ப்போம். கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, எதனா பார்த்து பயந்துருப்பாங்கம்மா, அது ஒண்ணும் தெரியலமா அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம் கீதா, அதே மாதிரி மறுபடியும் பேச்சா இருக்கு. அதே ஷில்லிங் ஓரத்துல, அதே இடத்துலயா இல்ல கொஞ்சம் அதே இடத்துல, இன்னும் கொஞ்சம் தூரத்துல. ஆனா அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களோட கையாச்சு. அப்ப நான் என்னோட குருஜி கால் பண்ணி சொன்னதுமா அவங்களை வீட்டுக்கு கூட்டி வர சொன்னாங்க. அப்ப நாங்க அவரை போய் கூட்டிட்டு வந்தோம். அவர் பார்த்து சொல்லிட்டு கீதா, சின்ன அது என்னமோ பேர் சொல்லுவாங்களே, ஜின்னு அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி உங்க இடத்துல யாரோ வளர்க்குறாங்க, அது பசிக்கு வந்திருக்குமா வீட்டுக்குள்ள அந்த மாதிரி. அப்ப அது பசிக்கு தான் வந்திருக்கும், அதை தேடி பார்த்திருக்கோம், அதுக்கு எதுவும் சரியா வரல போல. பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அது விளையாட பாக்குமா நம்ம பிள்ளைங்களோட, அது அந்த மாதிரி ஆசை இருக்குமா அந்த மாதிரி வளர்க்குறவங்க. ஆனா கண்டிப்பா இது வந்து நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுதான். யாரோ வாங்கி அதை வளர்க்குறாங்க. ஒரு வாரம் கூட இல்ல கிட்ட, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோக்கிங் போவோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது, என்ன கமலா வீட்டுக்கு அன்னைக்கு போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க, என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது நான் சொன்ன, இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட அப்படி இருக்கு, என்னன்னு தெரியல, வந்ததுமே வீட்டுல ரத்தக்கரையை பாக்குறோம் அப்படி. உனக்கு தெரியாத எந்த விஷயம், நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் பக்கத்துல நம்ம லைன்ல ஒருத்தவங்க வளர்க்குறாங்களே, உங்களுக்கு தெரியாது. ஆமா நம்ம வீட்டுல வளர்க்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை வாங்கி வளர்க்குறாங்களா கீதா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அதை வாங்கி வளர்க்குறாங்களாம். அப்புறம் ஒரு வாரம் கூட வச்சுக்கோங்க. வந்துட்ட பிறகு ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அவங்க வந்து பாம்பே போயிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க வேலை செய்யறாரு. சோ என்னையும் என்னோட தோழி ஒருத்தவங்களையும் கூப்பிட்டு, நீங்க போய் தினமும் லைட் தட்டிடுவாங்க, வீட்டுல ஆள் இருக்க மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு. அவங்க போன கேப்ல போய் பரவிட்டு ஓடியாங்க நம்ம வீட்டுக்கு, உதவி செய்யுங்கம்லாம், உதவி செய்யுங்க. என்னன்னு போய் கேட்கும்போது அவங்க வீடு ஃபுல்லா ரத்தம். ஐயோ, சோஃபா செட்டு ரத்தம், அந்த சில்லிங் எல்லாம் ரத்தம், அந்த செவரெல்லாம் ரத்தம். அப்ப நாங்க போயிட்டு என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு போய், சரி நம்ம இப்ப பாப்போம். இப்ப போது அங்க ஒரு பாஸ்டர் இருந்தாரு நம்ம வீட்டுல லைன்ல, அவர் தமிழ்நாடுல அந்த பாஸ்டர். அவர் வந்துட்டு இது வந்து சரியா படலையே, என்னவோ இருக்கும் ஏதா இருக்கும் சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே வந்து நாங்க அந்த கிச்சன்ல இருந்து வெளியே வரோம் கிட்ட, ஒரு கப்பு கண்ணாடி கப்பு பெதறி உடையுது அந்த கிச்சன்ல. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம். திருமதி கமலசேகர் அவங்க வீட்டுல நடந்த ஒரு மர்மமான சம்பவத்தை நம்மோடு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கப்பு டபார்னு கீழே செதறி விழுந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க கூட வந்து என்னோட தோழியோட பசங்க எல்லாம் தேக்கோண்டெல்லாம் நல்லா பழகி எல்லாருமே கருப்பு பெட் வச்சிருக்காங்க தான். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க திருட தான் குதிச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு. அவங்க ஒரு போஸ்ட் நிக்கிறாங்க சண்டை போடுறேன். ஆனா ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எங்க நான் தான் பின்னால திரும்ப கிச்சன்ல இருந்து நானும் என்னோட தோழி இன்னொரு 2-3 பேரு, அப்புறம் எல்லாம் ஆம்பளை, ஒரு 5-6 ஆம்பளை. செதறக்கிட்டா அப்படியே நம்ம இந்த டைமண்ட் ஷேப்ல சின்ன சின்ன மூக்குத்தி மாதிரி ஆயிடுச்சு அந்த கண்ணாடி தூள். அவ்வளவு ஓங்கி அடிச்ச மாதிரி. ஆனா அது ஒரு கப்பு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பாஸ்டர் இருக்காரு, ஏதோ இப்ப நம்ம கிட்ட எங்க ஒரு பாஸ்டர் பேசினா எப்படி பேசுவாரு அந்த மாதிரி போய் அங்க நின்று பேசுறாரு அந்த கிச்சன்ல. இது வந்து உங்க வீட்டுல நடக்குதா? இல்ல, என்னோட தோழி வீட்டுல. ஓகே. அவங்கதான் பாம்பே போயிட்டாங்கல்ல, அந்த வீட்டுல அவர் போய் சாதாரணமா நின்று பேசுறாரு. அவர் கழுத்துல போட்டு செயின்ல அந்த லோக்கெட் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அவர் பேசுறாரு. நாங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல, அவங்களுக்கு தெரியாது நீ இந்த வீட்டுல வளர்றேன்னு, எங்களுக்கு தெரியல, நாங்க உள்ளுக்கு வந்திருக்கோம், நல்லபடியா நாங்க வெளியே போயிடுறோம், நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. எந்த மொழியில பேசுறாரு? இங்கிலீஷ்ல? ஆமா ஆமா. அப்புறம் எங்களை சொல்றாரு, நீங்க வெளியே போயிருங்க, நான் கொஞ்ச நிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நாங்க வெளியே வந்துட்டோம். அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாரு கிட்டா. எல்லாருக்குமே அங்க ஒரு ஆட்டம் நடுங்கிருச்சு. அப்படி யாருக்குதான் அவர் பேசுறாரு நம்மளுக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு வந்து என் வீட்டுல இருந்து ஒரு 5-6 வீட்டுக்கு தள்ளி இருக்கேன், என் வீட்டுல இருந்து ஒரு டக்ல தண்ணி கொண்டு வர சொல்லி, அப்புறம் எங்க கால் கையெல்லாம் கழுவி விட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணி விட்டாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, இவங்க வளர்க்குறாங்களா என்னமோ நம்மளுக்கு தெரியாது, ஆனா அதுக்கு பிடிக்கல நீங்க என்ட்ரு நான் அந்த வீட்டுக்குள்ள, நான் அது பசியோட காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு பிடிக்கல நீங்க உள்ளுக்கு வந்ததும். எஜமானி சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் வர வரைக்கும் வீட்டை கவனம் பாத்துக்கணும், அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்க உள்ளுக்கு போனதும் அதுக்கு பிடிக்கல, அதுக்கு சரியா சாப்பாடு போறக்கணும், இனிமே இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு கிட்டா. அப்ப உங்க வீட்டுக்கு வந்ததும் அதே கெஸ்ட் தான் சொல்லுங்க. அதான் தெரியல கீதா, நம்ம பாக்காம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா ஒரு இப்ப எப்படி சொல்றது, ஒரு 5 மாச குழந்தை 6 மாச குழந்தை கை எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கும், அந்த மாதிரி அப்படியே பேச்சா இருந்தது. தண்ணி வச்சு தொடச்சா கூட கேட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துட்டே இருந்தது. என்ன மாதிரியான வாடை? அது நம்ம 2-3 நாள் ஒரு ரத்தம் நம்ம பாத்துட்டு ஒரு மாதிரி கவுல் மாதிரி ஒரு வாடை வரும் இல்லையா, அந்த மாதிரி. போலீஸ்காரும் அப்படிதான் சொன்னாரு, வந்து நம்ம வீட்டுல அது என்னமோ மத்தூள் எல்லாம் கொட்டி படம் எல்லாம் பிடிச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு, சின்ன சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் காசுக்கு எடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து குதிக்குது, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு குதிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படி சொல்லிட்டு தான், இல்லங்க நாங்க இந்த கேஸ் எடுத்து பாக்குறோம் அவங்க போயிட்டாங்க. கடைசியில என்னதான் முடிவு சொன்னாங்க, என்னதான் வந்தது என்ன அப்படின்ட்டு உங்க வீட்டுக்கு? இல்ல சார், அவங்க ஒண்ணுமே அவங்க பேசல. அவங்க பார்த்துட்டு ஓகே நாங்க இதை பாக்குறோம், ப்ரொசீஜர் பண்றோம், ஆனா இது வந்து எனக்கு என்னமோ பக்கத்துல இருந்து குடிச்சிருந்தாலும் பிள்ளைங்களா இருந்தாலும் காசு காணா போயிருக்கணுமே, அந்த மாதிரி எதுவுமே ஆகலையே. சோ இதை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்தது. மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈத்திகா, என்ன வயசு உங்களுக்கு? 12 வயசுக்கா. என்னதான் நடந்துச்சு? நான் வந்து வீட்டுல இருந்தேன்க்கா. அப்போ ஸ்கூலு வந்து லீவு, நான் வந்து லீவ் விட்டேன். எங்க அண்ணன் வந்து இறந்துட்டாங்கன்னு. எங்க அண்ணன் இறந்து 16ஆம் நாள் அன்னைக்கு வந்து இது செஞ்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே நான் பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன்க்கா. அப்ப எங்க அம்மா வந்து மட்டன் கறி செஞ்சிருந்தாங்க. நான் டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சத்து கேட்டுச்சு, பானையை துறக்கிற மாதிரி. அப்ப நான் வந்து கதவை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. 3ஆவது தடவை திறந்து பார்த்தோன்னுதான் அது வந்து என்னமோ கருப்பு உருவம் நிக்குது அப்படின்னு இருந்துச்சு. கருப்பு உருவம் நின்னு திறந்துகிட்டே இருந்துச்சு. நான் பயத்துல கதவு சாத்திட்டு உட்காந்துட்டேன். திருப்பியும் அதே திறந்து சத்தம் கேட்டுச்சு. அம்மாவை கூப்பிட்டா அம்மா எல்லாம் முன்னுக்கு உட்காந்துருந்தாங்க ஹால்ல. அப்புறம் நான் அது வந்து பாத்துருச்சு என்னைய. நான் கதவு திறந்தல, அப்ப வந்து அது என்ன பாத்துருச்சு. அந்த உருவத்தோட முகம் பார்க்க முடியுது உங்களால? முடியுது. அது பார்க்க எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி எரிஞ்ச முகம் இருந்துச்சுக்கா. அது வந்து என்ன பாத்துருச்சு. அப்போ நான் திருப்பி கதவு சாத்திட்டு உட்காந்துட்டேன். அவன் திறக்கிற சத்தமே இல்ல. இப்ப நான் வெளியாகும் போது பாக்குறேன் அங்க ஆளே இல்ல. நான் டாய்லெட் பக்கம் டாய்லெட்டுக்கு வரும்போது அந்த கதவு இருக்குல்ல, அங்க வந்து நிக்காது. நான் பின்னாடி வழியா கேட்டை வந்து திறந்துட்டு ஓடிட்டேன். அப்ப மணி என்ன? அப்ப மணி என்ன இருக்கும்? ஒரு 4 அந்த மாதிரி இருக்கும்க்கா. 4-4:30 இருக்கும்க்கா. பகல்ல? ஒரு ஈவினிங் போல அந்த மாதிரி. அப்புறம் அதே ராத்திரி வந்து எங்க அம்மா கோழி கறி செய்யலாம் அப்படின்னு இது பண்ணிருந்தாங்க.
அப்போ வந்து வெளியே வந்து என்னமோ வெள்ளம் உருவம், கோழி கழுவி இருக்கும்போது சிக்கிக்கிட்ட வெளியே கண்ணாடி இருக்குல்ல, அப்போ வந்து என்னமோ வெள்ளம் உருவம் வேகமா அப்படியே ஓடுற மாதிரி இருந்துச்சுக்கா. சரி அது வேறமோ புறான்னு நினைச்சுக்கிட்டே நானும் விட்டுட்டேன். திருப்பியும் அதே சைட்ல இருந்து ஓடுதுக்கா. அதுல இருந்து நான் பின்னாடி அம்மாக்கு காலையில சமைக்கிறதுல இருந்து அவ்வளவுதான் நான் விட்டுருவேன். ராத்திரி நான் பின்னாடி போக மாட்டேன். அம்மா என்ன சொன்னாங்க இதுக்கு? அம்மாட்ட நான் சொல்லக்கா, அம்மா கேட்டா வந்து பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா சொல்லக்கா. அரவி இந்த கதை எதுவுமே சொல்லவே இல்லையா? நான் அந்த டாய்லெட் கதை மட்டும் தான் சொன்னேன். அந்த கதையை வந்து சொல்ல, அப்புறம் அம்மா வந்து பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். நீங்க பயங்கர திகிரிசலிதான். சரி, இந்த ஆரம்பத்துல இந்த கருப்பு உருவத்தை பார்த்ததும் நீங்க டாய்லெட்ல திருப்பியும் கது சாத்தி உட்கார்ந்து இருந்தீங்களே, அப்ப அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்படியே ஹார்ட் வெளியே வந்து உழுவுற மாதிரி இருந்துச்சா? அழுதீங்களா? என்ன பண்ணீங்க? நான் வந்து போரிங்கா இருக்கும்போது உள்ளுக்கு வந்து புக்கு என்னமோலாம் எடுத்து போவேன். அப்ப அந்த உருவம் எப்படி இருக்குன்னு நான் வந்து வரைஞ்சேன்க்கா. ஓ, அந்த பயத்துல உட்காந்து உருவத்தை வரைஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க? கது திறந்து பார்த்து கொஞ்சோண்டு திறந்து அப்படியே பார்த்தேன்க்கா. பார்த்து அப்படியே வரைஞ்சேன். சரி, அந்த போட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ராகாவுக்கு. ஓகேயா? பாக்குறேன் எப்படிதான் வரைஞ்சிருக்கேன், அந்த உருவம் எப்படிதான் இருக்குன்னு. ஓகேக்கா. ஸ்கேரி. பட் இருந்தாலும் தைரியமான பொண்ணுதான் நீங்க. வெரி குட். அவ்வளவு தைரியம்லாம் இல்லக்கா. முந்திலாம் பயப்படுவாக்கா, இப்பெல்லாம் பயப்படுறது இல்லக்கா. அம்மா கிட்ட சொன்னா எங்கட அம்மா பயந்துருவாங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. இந்த வயசுல இந்த நிதானம், இந்த தெளிவு இருக்கு இந்த பாப்பாக்கு. இவங்க சொன்ன போட்டோவை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நிச்சயமா அதை நாங்க வந்து சோஷியல் மீடியால உங்களுக்காக ஷேர் பண்றோம். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. திரு ரஞ்சன், வணக்கம். வணக்கம். என்னதான் சார் நடந்துச்சு? ஓகே கீதா, இது வந்து என்ன நடந்துச்சுன்னா 99 தீபாவளி டின்னர். அப்போ வந்து தீபாவளி டின்னர் முடிஞ்சு நான் வரும்போது, ஸோ என் வீட்டுக்கு சாமான்ல வந்து, ஸோ அது மணிக்கு வந்து என் கசன் பிரதர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சைனீஸ் காய் வந்து இறந்துட்டாருன்னு. அப்ப நான் சொன்னேன் ஆமாவா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்ப தீபாவளி டின்னர் முடிஞ்சு நான் வரும்போது மணி ஒரு 2 மணி இருக்கும். ஸோ நான் பைக்ல வந்துகிட்டு இருக்கேன். ஸோ பைக்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஸோ நான் பாக்குறேன் அந்த காய் வந்து உட்காந்துருக்காரு, ஒரு லோரோங்கள மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனா அவரு வந்து பூமியை பாத்துக்கிட்டு இருக்காரு, வேற எங்கேயும் பாக்கல. சோ நான் மோட்டர்ல வந்துகிட்டு இருக்கும் போது நான் ஹெட்லைட் அடிச்சேன் பாருங்களேன். அப்ப தெரியுது இது வந்து இவங்க வந்து சொன்னாங்களே இறந்துட்டாங்கன்னு. ஐ வாண்ட் டு ஸ்டாப். ஆனா வந்து என்னோட மனசாட்சி சொல்லிச்சு வேணாம், நேரா போயிரு. அப்ப நான் அவங்க கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு, ஆனா நான் ஸ்லோவா வரும்போது அவர் வந்து கீழே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு, பூமியில வேற எங்கேயுமே பாக்கல, கீழே பாத்துட்டா. சோ நான் பாத்துட்டு நேரா போயிட்டேன். ஆனா நான் கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் நான் சைட் மிரர்ல பாக்குறேன், அவரு இருந்த இடத்துல தான் இருக்காரு, பூமியில பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் மோட்டர் போயிட்டு வீட்ல வச்சுட்டு, சோ 3 டேஸ் கழிச்சு கசன் பிரதர் வீட்டுக்கு போனேன். சோ கசன் பிரதர் சொன்னேன், நீ சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு. இல்ல அண்ணன் 3 நாள் மணிக்கு தான் பார்த்தேன்னு. அவன் சொல்றான் இல்லண்ணே இறந்துட்டாங்கன்னு. நேரா வீட்டுக்கு கூட்டி போனாங்க, சைனீஸ் கையில வீட்டுக்கு கூட்டி போனாங்க. பார்த்தா அவங்க போட்டோ வந்து பெருசா இருந்துச்சு. சோ ஐ வாஸ் ஷாக்ட். சோ இது மறக்க முடியாது. இது அவர் எப்படி இறந்து போனாரு? ஹார்ட் அட்டாக் சைனீஸ் காய். சோ அவர் ஏன்னா அவரு உட்கார்ந்த இடமும் அவரு வீடும் ஒரு 10 மீட்டர் ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும். அவர் உட்கார்ந்ததும் அவரு வீட்டுக்கும் ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும். சோ நான் உண்மையில ஷாக் ஆயிட்டேன். அப்ப நான் சொன்னேன் இல்லையா அண்ணன் வந்து 3 நாள் முன்னுக்கு தான் வந்து அவரை பார்த்தேன், அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தாருன்னு. சோ நான் அந்த இடத்துக்கு கூட போய் காமிச்சேன். இங்க உட்காந்து அவரு வந்து வேற எங்கேயும் பாக்கல, பூமியில தான் பார்த்தாருன்னு. சோ பூமியை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு, வானத்தை எங்கேயுமே பாக்கல. சோ அண்ணன் நிப்பாட்டு போலான்னு நினைச்சேன். அப்பதான் வந்து மனசாட்சி எப்படி வேணாம் நீ போயிரு. ஆனா என்ன பண்ணேன், அவர் கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா வந்துட்டு பாத்துட்டு நேரா போயிட்டேன். சோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னீங்களா அவரை பாத்தீங்கன்னு? இல்ல நான் சொல்லல. ஏன்? நான் ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் அவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணுமே சொல்லல.
பார்த்தேன் ஒரு படம் இருந்துச்சு சைனீஸ், அவரோட பெருசா இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் கசன் பேட தான் சொன்னேன், யா 3 நாள் கொஞ்சம் வந்துட்டு 3 நாள் முன்னுக்கு பார்த்தேன், யா இங்கதான் யா உட்காந்து இருந்தாரு, இதே இடத்துல தான் உட்காந்து இருந்தாருன்னு. ஸோ இப்போதைக்கும் வந்து சம்டைம் வந்து நான் காடியில போவேன் சைட்டு பார்த்தேன்னா எனக்கு அந்த ஜாமுக்கு தான் ட்ரிகே வரும். அவர் தான் தெரியும் எனக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே தமான் தான். ஸோ அவர் வந்து மச்சான் அப்பப்போ பார்ப்பேன். பிகாஸ் சம்டைம் வந்து மோட்டர்ல போனா பார்ப்பேன், காடியில போனா பார்ப்பேன். அது உங்க மனசு எப்படி இருந்துச்சு தெரிஞ்சதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உண்மையில ஷாக் ஆயிட்டேன். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்னு. தூக்கம் வந்துச்சு உங்களுக்கு? தூங்கிட்டேன். பயம்லாம் இல்ல. பட் என்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா. அப்ப எனக்கு வந்து 24 வயசு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அம்மாவோட கூட சொன்னேன். ஸோ அம்மா சொன்னாங்க பார்த்து. அப்புறம் நம்ம 24 வயசு கசாலா. அப்ப நான் விட்டுட்டேன். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-411-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.